இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழிக்கும் அந்த முதல் நேரம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நேரத்துல நாங்க எங்களோட மனதிலும் எண்ணங்களே நம்முடைய அந்த முழு நாளையும் வழிநடத்தும். சில நேரங்கள்ல பயம், குழப்பம், எதிர்காலம் பற்றிய அச்சம் போன்றவை நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளலாம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்ற கேள்விகள் நம்மை சோர்வடைய செய்யலாம். இந்த நேரத்துலதான் ஆண்டவர் எரேமியா 11ஆம் வசனத்தினூடாக இப்படி எங்களோடு பேசி எங்களுக்கு ஒரு வலிமையையும் உறுதியும் அளிக்கிறார். இந்த வசனம், ஆண்டவர் நம்மை பற்றி வைத்திருக்கும் எண்ணங்கள் நன்மைக்கானவை என்றும் அவை நமக்கு எதிர்காலமும் நம்பிக்கையும் தருபவை என்றும் சொல்லுகிறது. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கள் பார்க்கும் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெரிய திட்டத்தின் அடிப்படையில் நடத்துகிறார். நம்மால் புரியாத பல விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் அவை அனைத்தும் இறுதியில் நன்மைக்கே வழிவகுக்கும். வாழ்க்கையில தோல்விகள், தடைகள், துன்பங்கள் வரலாம், ஆனால் அவை நம்மை அழிக்க அல்ல, நம்மை உருவாக்கவே. ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையாமல் மரமாக மாற முடியாதது போல நம்முடைய கஷ்டங்களும் நம்மை உயர்த்தும் ஒரு செயல்முறையாகத்தான் இருக்கும். இந்த கால நேரத்துல நாங்க நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான். எங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தாலும் அது ஆண்டவரோட கையில பாதுகாப்பாக இருக்கிறது. நாங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையோட முன்னேறுவதுதான். இன்று புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்புகள், புதிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாள். இந்த நாள்ல நாங்க பார்க்கிறத விட ஆண்டவரோட திட்டம் பெரியது என்ற நம்பிக்கையோட இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் முழுவதுமாக ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் இருந்து ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.